வெல்கம் டு கோல்டன் நீடில். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 மெத்தடில் மெடிக்கல் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்க போகிறோம். ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 8க்கு 8 இன்ச் அளவில் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இதில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங்காக ஸ்ட்ரிப்பு தேவைப்படும். 1.5 இன்ச்சஸ் அகலத்தில் 32 இன்ச்சஸ் நீளத்தில் 2 ஸ்ட்ரிப் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 சின்ன ஸ்ட்ரிப்பு தேவைப்படும். அதோட அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ், நீளம் வந்து 3.5 இன்ச்சஸில் 2 சின்ன ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கோட ஒரு சைடில் 2 இன்ச்சு வச்சு அடையாளப்படுத்திட்டே வாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 2 இன்ச்சு வச்சு அடையாளப்படுத்திட்டே வாங்க. இப்போ நம்ம அடையாளப்படுத்தி இருக்கிறோம் இல்லையா, அந்த 2 மார்க்கிங்ஸ், ஃபஸ்ட்டு இருக்கிற 2 மார்க்கையுமே இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு ஒரு வாட்டி அயன் பண்ணி விட்ருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கிற 2 இன்ச்சையும் மடித்து அதையும் அயன் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி 3வது ஒரு வாட்டி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி 3 ஃபோல்டு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் மேல் பக்கமாக மடித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 3 ப்ளீட்ஸு அமைஞ்சிரும். இது வந்து 3லேருந்து 3.5 இன்ச்சஸ் வந்து இருக்கலாம். இதோட உயரம் பார்த்திங்கன்னா, இந்த மாஸ்கோட உயரம் 3.5 இன்ச்சுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ளீட்ஸ் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். 2 பக்கமும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டோம் 2 பக்கமுமே. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக 3.5 இன்ச்சஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா ஒரு ஸ்ட்ரிப்பு, அதை இந்த மாதிரி நம்ம தைச்சிருக்கிற இடத்துக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி அதை 2ஆக மடித்து இந்த இடத்த நாம் சீல் பண்ண போகிறோம். இந்த பைப்பிங்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இந்த தையல் வெளியே தெரியாத அளவுக்கு சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஸ்கை 2ஆக மடித்து போட்டு அதோட சென்டரை வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. 2 பக்கமும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா ஸ்ட்ரிப்பு, அந்த 2 ஸ்ட்ரிப்பும் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடித்து அதோட சென்டரையும் அடையாளப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடையாளப்படுத்திட்டு இருக்கிற 2 மார்க்குமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரிப்பை நாம் தைக்க போகிறோம். இதோட ஒரு ஓரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி மடிச்சுட்டு திருப்பி இந்த பக்கத்துலேருந்து ஒரு வாட்டி மடிங்க, இந்த பக்கத்துலேருந்து ஒரு வாட்டி மடிங்க. 2 இன்ச் ஏற்று இன்னொரு வாட்டி மடிச்சுக்கலாம். மடித்து நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாடா இல்லாமல் நீங்கள் எலாஸ்டிக் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக அவங்க ஓட்டியில் யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எலாஸ்டிக் வேண்டாம், நாடா வச்சு தைச்சி கொடுங்கன்னு கேட்டதுனால நாடா வச்சு தைச்சிட்ருக்கிறேன். எலாஸ்டிக் வச்சு தைக்கணும் அப்படின்னா நாடாவுக்கு பதிலாக நீங்கள் இந்த சைடில் வந்து எலாஸ்டிக் கொடுத்து கூட தைச்சிக்கலாம் இதே மாடலில். ஸோ இப்படி கண்டினியூஸாக தைச்சிட்டே வரோம். தைச்சி இந்த இண்டில் வரும்போது இதை ஒரு வாட்டி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். தைச்சி முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் தைச்சிடலாம். நம்ம மாஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு 10 மாஸ்க் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது மெத்தட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க. 8க்கு 8 இன்ச்சில் வந்து ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1.5 into 32 இன்ச்சஸில் வந்து ஸ்ட்ரிப்பு, ஒரு லாங் ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சின்னதாக ஸ்ட்ரிப்பு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் கட் பண்ண வேண்டாம். நீளமான இருக்கிற அந்த 32 இன்ச்சஸில் கட் பண்ணுற ஸ்ட்ரிப் மட்டும் இதுக்கு போதும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்ணதுக்கப்புறம் இந்த சைடை வந்து மடித்து தைக்க போகிறோம். ஓரத்தை 2 ஓரத்தையும் மடித்து தைச்சிக்க போகிறோம். இது வந்து நாம் முதல்ல பண்ண மெத்தடில் வந்து இந்த மாதிரி மடித்து தைக்கலை. இதில் வந்து சைடை மடித்து தைக்கணும்.
ஸோ 2 பக்கமும் ஓரத்தை அடித்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். அதே மாதிரி தாங்க 3 ப்ளீட்ஸ் எடுக்கணும். 3 ப்ளீட்ஸ் எடுத்து அதை ஒரு வாட்டி ஒரு தையல் போட்டுடலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க 3லேருந்து 3.5 இன்ச் இருக்கலாம். அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க இந்த உயரம். இந்த பக்கமும் அதை அப்படியே அளவாக வச்சு தைச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் தைச்சிருக்கிறோம் இல்லையா, அதை மடித்து சென்டரை வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப்போட சென்டரையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே வித்தியாசம் தாங்க. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நாடா வந்து மேலேயும் கீழேயும் இருக்கும். இதில் வந்து 2 ஓரத்தில் 2 சைட்லேயும் வந்து நாடா நம்ம வைக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த 2 மாஸ்க்லேயும். மாஸ்க் போடுறவங்க எப்போதுமே மாஸ்க் வந்து நம்மளுடைய மியூக்கோசல் ஏரியா, அதாவது நோஸ் அண்ட் மவுத்து ரெண்டையுமே கவர் பண்ணுற மாதிரி மாஸ்க் போடுங்க. மற்றபடி நம்ம மாஸ்க் போடுறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இந்த மாதிரி அந்த மாஸ்க்கு மேலே அப்படியே தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதாங்க, மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. 2 டைப் ஆஃப் மாஸ்க் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.